நம்ம கூட 10 பேர் பண்றாங்கன்னா 8 பேருக்கு ஆக்சுவலா பாசிட்டிவ் வந்துரும். ஒரு டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் நமக்கு வந்து இருக்காது 5 டைம்ஸ் கழிச்சு. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்க டெஸ்ட் டியூப் பேபி தான் போகணும், நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை. இந்த லேடி சொன்ன மாதிரி நான் நிறைய தடவை ஐயுஐ பண்ணேன், ப்ரெக்னென்சி வரல. அப்புறம் ஐவிஎஃப் போக சொன்னாங்க, என்கிட்ட கேஷ் இல்லை, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டோம், அதோட நேச்சுரலாக கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நானுமே வந்து என்னோடய பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. பட் அது எவ்வளோங்கிறது தெரியலை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஐவிஎஃப் போனாலும் சரி, ஐயுஐ போனாலும் சரி, நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு எப்போவுமே நான் சொல்லுவேன் பேஷண்ட்ஸ் கிட்ட. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஐவிஎஃப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் பிளான் பண்ணி இருப்பாங்க. அந்த ஒரு 1 மந்த் 2 மந்த் வந்து சில மெடிசின்ஸ் எடுத்து அவங்களோட ஹெல்த்தை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் என்னோடய ஓன் பேஷண்ட்ஸே வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதை நிறுத்தாதீங்க எப்போவுமே. நேச்சுரலாக ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து எல்லாருக்குமே உண்டு. ஆனால் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது மேபி ஐவிஎஃப் வந்து பெட்டராக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஐவிஎஃப் போகிறது அந்த டைமில் உங்களுக்கு சூட்டபிளான ஆப்ஷனாக இருக்கலாம்.